இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவார். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யார்ப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒரு பொறுக்கி பையன் கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இன்னைக்கு வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாளை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல. இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடிவு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்றோம், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சுருவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில, அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான், அவ்வளவு ட்ரூத் பார்க்கறான். இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸா என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுறது எப்படின்னு கேட்டினா வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இது ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, மேக்கப் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் மேக்கப் டான்ஸ் ஆடி நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை நெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறதுக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா, 1 மணி தான் பேசுகிறேன். தயவுசெய்து இடக்கு முடுக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு.
நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து ஓகே புரிஞ்சிச்சு. அதாவது வந்து பாலாஜி சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன் இவங்க நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேருக்கு ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தையை கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்த ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அதை சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா. இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்ற நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா வினோத கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலா 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.